ஒரு ப்ராடக்ட்டை பேக்எண்ட்ல எதுவுமே பண்ணாம ஃப்ரண்ட் எண்ட்ல மட்டும் சும்மா அழகா மாத்தினா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? சிச்சி, இவனை சொல்லுங்க, நான் வேற ப்ராடக்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிருந்தீங்கனாலே கண்டிப்பா அந்த ப்ராடக்ட்டை பார்த்துருக்கலாம். ட்ராபிகானா அது இன்னுமே ஒரே பேக்கேஜிங்ல வந்துட்டு இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராபிகானோட சேல்ஸ் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. உடனே அவங்க யோசிச்சாங்க, ஓகே சேல்ஸ்லாம் செமையா போகுது, நம்ம பேக்கேஜ் ரொம்ப ஓல்டா இருக்கு, நம்ம கொஞ்சம் மாடர்னைஸ்டா மாத்தலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி மாத்தினாங்க. பட் இந்த ப்ராடக்ட்ல என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ்க்கு இது பிடிக்கவே இல்லை. பட் இது சேஞ்ச் பண்றதுக்கு, ரீபிராண்ட் பண்றதுக்கு ஒரு ஏஜென்சிக்கு 35 மில்லியன் ஈரோஸ் அவங்க செலவு பண்ணி அதை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பழைய ஆரஞ்சு ஸ்ட்ரா இது எல்லாத்தையுமே மாத்தி ரொம்ப மாடர்னைஸ்டா கிளாஸ் நேம் லோகோ எல்லாத்தையுமே அவங்க சேஞ்ச் பண்ணாங்க. பட் இது பீப்புள்ஸ்க்கு பிடிக்கவே இல்லை. பீப்புள்ஸ் கேம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு ஒரே மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க டக்குன்னு சேஞ்ச் வாங்கினா அவங்களுக்கு செட்டே ஆகாது. அது மட்டும் இல்லாம நீங்க உள்ளுக்குள்ள எந்த சேஞ்சுமே பண்ணல, ஜூஸும் அதே மாதிரி தான் இருக்கு, ப்ராடக்ட் குவாலிட்டி எல்லாமே சேமா தான் இருக்கு, பட் வெளியே மட்டும் சேஞ்ச் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ரீபிராண்டிங் பண்றதுக்கு பேர் தான் லிப்ஸ்டிக் பிராண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குளிக்காம ஜஸ்ட் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு இறங்குறதுன்னு அர்த்தம். ஸோ இதை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி டிப்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.